ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்து கேட்டாராம் பசங்க கிட்ட, டேய் கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்று என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் இருக்கான் கார் வேணும்னு கேட்பேன் அப்படின்னு இருக்கான், ஒருத்தன் எனக்கு வீடு அப்படின்னு இருக்கான். இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ வாத்தியார் சொன்னாராம், ஏண்டா விஸ்டம் ஞானம் வேணும்னு கேட்க மாட்டீங்களாடா அப்படின்னாராம். அதுக்கு அவன் சொன்னானா, யார் யாருக்கிட்ட எது இல்லையோ அவங்க அது எது கேட்பாங்க அப்படின்னு இருக்கான். விஸ்டம்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபார்முலா. விஸ்டம் இஸ் நாட் அ ஃபார்முலா. அது ஒரு சூத்திரம் கிடையாது, ஒரு டைம்ல சொல்லிட்டு அதை அப்படியே பண்ணிட்டு போறதுக்கு. விஸ்டம்ங்கிறது என்னன்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தேவன் சொல்லுவார், அதுதான் ஞானமா இருக்கிறது. கிருபைக்கும் ஞானத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த கிரேஸ் அண்ட் விஸ்டம்? கடைசியா ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஞானம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞானம் தாங்க அப்படின்னு நீங்கள் கடைசியாக ஜோம் பண்ணதான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆண்டவரே இந்த கடல்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க, ஒரு தெய்வீக ஞானம் உங்களுக்கு உண்டாகிறத பார்ப்பீங்க. ஞானம் என்று சொன்னால் தேவனிடத்தில் தொடர்ந்து கேட்பது. அதிசயங்கள், அற்புதங்கள் இதையெல்லாம் நாம் நம்புகிறோம், நம்ப வேண்டும். ஆனால் அதிலும் மேலான வழி தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் விஸ்டம், அதுக்கு பேர் தான் ஞானம். நேற்றைய அறிவை வைத்து இன்று காரியம் செய்ய முடியாது. இன்று காரியம் செய்ய இன்று ஒரு வழிநடத்தலும் ஞானமும் நமக்கு அவசியமா இருக்கிறது. சில பேர் வந்து நேற்றைய ஃபார்முலால இன்னைக்கு ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, இல்லப்பா இன்னைக்கு வேற ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறேன், இன்னைக்கு அப்படி பண்ணனா நீ ஜெயிப்ப அப்படிங்கிறார். ஓகே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். 3வது வசனம், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். இந்த நீதிமொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த புக் ஆஃப் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, ஞான பெட்டகம். வாழ்க்கையில் இந்த ஞானம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் என்ன பண்ணுங்க, தேவனிடத்தில். எத்தனை பேர் நீங்கள் நல்ல யோசித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். கடைசியாக, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஞானம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞானம் தாங்க அப்படின்னு நீங்கள் கடைசியாக ஜோம் பண்ணதான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? உண்மையாக சொல்லுங்கள். ஞானத்துக்காக ஜோம் பண்ணது எத்தனை பேர்? பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு 30% பேர் தான். அப்போ மீதி பேர்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இருக்கிறது போதாதா, என்ன ஞானம் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், அதனால தான் பைபிளில் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் சொல்கிறேன், ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்கள், ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்கள், தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். அதாவது ஞானம் சொன்னால், இப்போ பாருங்களேன், ஒரு சூத்திரம் அல்ல. விஸ்டம்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபார்முலா. விஸ்டம் இஸ் நாட் அ ஃபார்முலா. அது ஒரு சூத்திரம் கிடையாது, ஒரு டைம்ல சொல்லிட்டு அதை அப்படியே பண்ணிட்டு போறதுக்கு. விஸ்டம்ங்கிறது என்னன்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தேவன் சொல்லுவார், அதுதான் ஞானமா இருக்கிறது. இட்ஸ் a timely word. Wisdom means it's a timely guidance, it's a timely word. அந்த நேரத்துக்கான ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு தருவார், அது ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்த்துரும். அதனால தான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஞானம் நமக்கு தேவைங்கிறதே நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால தான் நான் கேட்கறது இல்லை.
அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்து கேட்டாராம் பசங்கக்கிட்ட, டேய் கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்று என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கான் கார் வேணும்னு கேட்பேன் அப்படின்னு இருக்கான். ஒருத்தன் எனக்கு வீடு அப்படின்னு இருக்கான். இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ வாத்தியார் சொன்னாராம், ஏண்டா விஸ்டம் ஞானம் வேணும்னு கேட்க மாட்டீங்களாடா அப்படின்னாரான். அதுக்கு அவன் சொன்னானா, யார் யாருக்கிட்ட எது இல்லையோ அவங்க அது எது கேட்பாங்க அப்படின்னு இருக்கான். ஸோ நாம் ஏன் ஞானத்தை கேட்குறதே இல்லைன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா அது நமக்கு டூ மச்சாக இருக்குதுன்னு நினச்சிடுறோம். நேற்றைய அறிவை வைத்து இன்று காரியம் செய்ய முடியாது. இன்று காரியம் செய்ய இன்று ஒரு வழிநடத்தலும் ஞானமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். ஏன்னா அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால், ஞானம் இருந்ததுன்னா தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் நீங்க தீர்த்துருவீங்க. யுத்த ஆயுதங்கள் செய்ய முடியாததை ஞானம் செய்து முடிக்கும். சண்டை போட்டு நடக்காததை தேவ ஞானத்தை வச்சு உங்களால் செய்ய முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். முத்துக்களை பார்க்கிலும் அதன் மதிப்பு அதிகம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஸோ ஆஸ்க் விஸ்டம். எப்போவுமே ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. அது வந்து ஒரு உறவிலிருந்து வர்ற ஒரு மேட்டராக இருக்குது பாருங்க. அதனால தான் நிறைய பேர் பாருங்க அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. ஒரு சபை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இப்போ போயிட்டுன்னு வைங்களேன், நான் நிறைய நேரம் ஞானத்துக்காக ஜோம் பண்ணாமலே போயிடுவோம். அப்போ வந்து ஆண்டவன் கற்றுக் கொடுத்தாரு, இல்லைப்பா நேற்றைக்கு ஃபார்முலாவை வச்சு இன்றைக்கி ஜெயிக்க முடியாது, இன்றைக்கி என்கிட்ட ஒன்று கேளு, அதுதான் உன்னை இன்றைக்கி ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. நேற்றைக்கு முடிச்சதெல்லாம் நேற்றுக்கே போயிடுச்சு. மீன் கிடைக்கல, பேதுருட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, படகை ஆழத்துக்கு தள்ளிட்டு போய் வலையை என்ன பண்ணு, எதில் போடணும், வலதுபுறமாக போடு அப்படின்னு சொன்னார். மீன் கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. இப்போ இன்னொரு நாள் பேதுரு தேவையில் இருக்கிறான். இப்போ என்ன சொன்னார், இந்த முறை வலை கிடையாது, இந்த முறை தூண்டில், இந்த முறை நிறைய மீன் கிடையாது, ஒரே ஒரு மீன். அப்போ நிறைய மீனை பிடிச்சி காரியத்தை சாதிச்ச, இப்போ பிடிக்க போற ஒரே மீன்ல டோட்டலா முடிய போகுது. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இவன் வந்து ஓஹோ தேவைப்படுதுன்னா என்ன அர்த்தம், படகை எடுத்துக்கொண்டு ஆழத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா அதான் சொல்லியிருக்காரு, ஆழத்துக்கு போய் வலதுபுறமா போட்டாச்சு. இப்படி பண்ண முடியாது. அது அன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு என்னங்கிறத அவர்கிட்ட கேட்கணும். அதுதான் விஸ்டமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க ஆஸ்க் எவ்ரிடே விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே ஞானத்தை கேளுங்கள். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன், எல்லாம் சொல்லுங்க ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே இந்த கடல்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க, ஒரு தெய்வீக ஞானம் உங்களுக்கு உண்டாகிறத பார்ப்பீங்க. மனைவியின் சண்டை, ஓயாத ஒழுக்கு, என்ன செய்வதுன்னே தெரியல, கேளுங்க, அவர் உங்களுக்கு ஒரு விஸ்டம் தருவார். என் வீட்டுக்காரர் பிரச்சனை பிரதர் சொல்லி மாளாது, அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்காரர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அப்படி கேளுங்க. உலகத்திலே யாரும் சொல்லாத ஒரு ஃபார்முலாவை அவர் உங்களுக்கு சொல்லி தர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. குடும்பம் ஓஹோன்னு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, தேவனிடத்தில் கேட்கறதே இல்லை, அதான் நம்ம பிரச்சனை. சிம்பிள். என் பிஸ்னஸில் என்னுடைய வேலையில் ஒரே ப்ராப்ளம், என்ன பண்ண எனக்கு தெரியலங்க. ஆஸ்க் காட், ஆஸ்க் காட். எல்லாம் சொல்லுங்க ஆஸ்க் காட். ஆமென். ஞானம் என்று சொன்னால் தேவனிடத்தில் தொடர்ந்து கேட்பது. நான் முதல்ல சொல்லிட்டேன், wisdom is not a formula. Wisdom means it's a hearing God, the hearing God every day. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நீங்க கேட்கறது. உன் பையனை மலைக்கு கொண்டு வந்து பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா? எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? அப்புறம் ஏன் மண்டே எப்படி வச்சிருக்கீங்க? ஆமா சொன்னார் அப்படின்னு ஆட்டுங்க. அப்படியா சொன்னார் அப்படின்னு முழிக்கிறீங்க, நாம தப்பா பிடிச்சிட்டோமோங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சொன்னாரா? மோரியா மலையில வந்து என்ன பண்ணு, பலியிடுன்னு சொன்னார். ஆண்டவர் தானே சொன்னாரு. இப்போ மேலே போயிட்டு
வெட்ட போகும்போது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டன் மீது கைய. இப்போ யோசித்து பாருங்க, முதல்ல ஆண்டவர் பேசுறத கேட்டான், இப்போ ரெண்டாவதும் ஆண்டவர் பேசுறத கேட்டான். இல்லைன்னா என்ன இருந்திருக்கும்? ஈசாக்கு க்ளோஸு. அப்போ முதல்ல போன்னு சொன்னாரு, அடுத்தால என்ன சொல்றாரு? போடாதங்கிறாரு. அப்போ விஸ்டம்ன்றது எப்படி இருக்குன்னா, நேற்றைக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், இன்னைக்கு வேற ஒரு விதமாக உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் நிறைய பேர் ஃபார்முலாவில் தான் வாழ்கிறாங்களே தவிர அவங்க ப்ரெசன்ஸில் வாழ்கிறது இல்லை. இது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. இட்ஸ் அ டீப் திங்ஸ். சில பேர் நேற்றைய ஃபார்முலாவில் இன்னைக்கு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா இன்னைக்கு வேற ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறேன், இன்னைக்கு அப்படி பண்ணனா நீ ஜெயிப்ப அப்படிங்கிறார். சிலர் பழைய வழிகளிலேயே இன்றைக்கும் ஜெயித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். நான் சொல்கிறேன், கிடையாது. தேவன் புதிய தேவனாக இருக்கிறார். காலைதோறும் அவர் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம்னா, அந்த நாளுக்கான ஒரு வார்த்தையை அவர் உங்களுக்கு அனுப்புவார். எல்லாம் சொல்லுங்க, டெய்லி வேர்ட். இட்ஸ் a daily guidance. ஆமென். நீங்க மட்டும் கேட்டு பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் என் குடும்ப பிரச்சனை நான் எப்படி தீர்க்கணும், கொஞ்ச நேரம் அவர்கிட்ட அப்படி ஜோம் பண்ணி கேட்டு பாருங்க, புத்தி கெட்டாத ஒரு பதில் உங்களுக்கு உதயமாகும். எனக்கு ஏன் ஆண்டவரே பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஈமன் கல்யாணம் ஏன் நடக்க மாட்டேங்குது கேளுங்க, ஆண்டவர் சொல்லுவார். எந்த காரியத்திற்கும் நாம் தேவனிடத்திலே கேட்க முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, இது ஒரு சாமியார் உட்கார்ந்துருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்டு போயிடுவோம், அப்படி கிடையாது. இது தட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. சில கிறிஸ்டியானிட்டியும் அப்படி தான் பயிற்சி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. தீர்க்கதரிசி ஐயா யாராவது இருக்காங்களா, அந்த ஐயாவை தேடி போயிடுவோம் அப்படின்ட்டே வராங்க. இங்கே ஐயா கிடையாது, ஒன்லி பையா. அவரும் இப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் நீங்கள் எப்படி கேட்குறதுன்னு சொல்லி தருவார். ஹலோ, நான் உங்களுக்காக கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற வேலையை நான் பண்ண மாட்டேன். நான் என்ன வேலையை பண்ணுவேன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி அவர்கிட்ட கேட்கலாங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவேன். எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? கேட்டு சொல்லிடுவா, இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன், அன்றைக்கி நீங்கள் கேட்க முடியாது. இதெல்லாம் கற்றுக்காதீங்க. என்ன கற்றுக்கணும்னா, நீங்கள் தேவனிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உங்கள் கூட பேசுவாருன்ட்டு? பேசுகிற ஒரு தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அவர் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார், அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன். என் கண்ணை உன் மேலே வச்சு உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. ஆமென். பிஸ்னஸில் கூட பாருங்க, பிரச்சனைன்னு உடனே பழைய ஃபார்முலாவை ஈசாக்கு ட்ரை பண்ணுறான். எது பழைய ஃபார்முலா? பஞ்சனுடைய எகிப்துக்கு ஓடி போகிறது. அதுதான் ஆபிரகாம் பண்ணான். இவனும் அதே ஃபார்முலாவை ட்ரை பண்ண பார்க்கான். ஆண்டவர் சொன்னார், ஓடாத, இந்த தேசத்திலே இரு, விதைய விதை அப்படின்னு சொன்னார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு அறுத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் தேவனுடைய நடத்துதலை கேட்டு பாருங்கள், உங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவர் சொல்லி தருவார், எப்போ போடணும்னு சொல்லி தருவார். ஆமென். பாருங்க, எப்போ ஏற்பட்ட ஆலோசனை கத்தரை கூட வச்சுக்கிட்டு வாழ்க்கையை இன்னும் தோத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், ஆஸ்க் காட். எல்லாம் சொல்லுங்கள், ஆஸ்க் காட், ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்கள், தேவனிடத்திலே ஞானத்தை கேளுங்கள். பாருங்க, நான் அடிக்கடி பேசுவேன், கிருபைக்கும் ஞானத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த கிரேஸ் அண்ட் விஸ்டம்? கிருபைன்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தோற்று போயிட்டோம், பாதிக்கப்பட்டுட்டோம், தவறாக போயிடுச்சு, மோசமாக போயிடுச்சு, எப்படியோ ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து நம்மளை தூக்கி வெளியே கொண்டு வர்றது தான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அதை நாங்கள் நம்புகிறோம். அந்த கிருபையை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அதே அளவுக்கு தேவனுடைய ஞானத்தை நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய ஞானம் என்ன பண்ணும் தெரியுமா? அடுத்த முறை அதில் உங்களை தோக்க விடாமல் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதுதான் ஞானமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிருபை தோத்த இடத்துல தூக்கும், ஞானம் தோக்காமலே வைக்கும். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் ரெண்டையுமே நம்ம நம்புகிறோம். மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஏராளமான கிருபைகளை பேசுகிறோம். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் கிருக்கல்களை தேவன் ஓவியமாக்குவார் அப்படிலாம் சொல்கிறோம். ஆமாம், அது சும்மா மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லுது, ரியல்.
எவ்வளவு இடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே தப்பா பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் சரியாக்குவார். உங்க மிஸ்டேக்லாம் மாஸ்டர் டேக் ஆகும். இவ்வளவு பேசுறோம், ஏன்னா அது கிரேஸ். ஆனா சபையில வெறும் கிரேஸ் மட்டும் பேசிட்டு பைபிளை மூடிட முடியாது. ஏன்னா மறுபடியும் சுத்திட்டு வருவாங்க அதே இடத்துல. இப்பவும் கிறுக்கிட்டேன், இப்பவும் உடைச்சிட்டேன், இப்பவும் தவறிட்டேன்னே வருவாங்க. இப்போ மறுபடியும் எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் கிருபை தூக்கும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஞானம் போதிக்கப்பட்டால் அடுத்த முறை என்ன பண்ணுவீங்கன்னா, அதே இடத்துல விழ மாட்டீங்க, விட்ட இடத்துல பிடிப்பீங்க, தோத்த இடத்துல ஜெயிப்பீங்க. மறுபடியும் வாழ்க்கை முன்னேற்றங்களுக்கு நேராக போக ஆரம்பிக்கும், மேலான இடங்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க விஸ்டம். அதனால தான் ரெண்டுமே ரெண்டு சிறகுகள் மாதிரி, கிருபையையும் புரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் எதையும் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ஞான வழிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஞான மார்க்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பாருங்க கடவுள் இந்த பைபிளில் நீதிமொழிகள்னு ஒரு புக்கு கொடுத்துருக்கிறார். ஐ திங்க் இட்ஸ் எ சென்டர், பைபிள்லேயே மையத்தில் இருக்குது, நடு மத்தியில் இருக்குது. 31 அதிகாரம் இருக்குது. இதில் ஒரு மாதத்தில் 30 நாள் 31 நாள் வருதுன்னா, டெய்லி ஒன்று படிச்சிங்கன்னா டெய்லி விஸ்டம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். டோட்டலாகவே கடவுளுடைய வார்த்தையில் என்ன இருக்குது, விஸ்டம் இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த நீதிமொழிகளில் என்ன இருக்குது, நிறைய ஞானம் இருக்கிறது. அதாவது இதை ரீட் பண்ண ஒரு விஸ்டம் இம்பார்ட்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஞானத்தின் பகிர்வு உங்கள் வாழ்க்கையில் உருவாகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஞானத்தை நீங்கள் அடைய இப்போ பாருங்களேன், ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பண பிரச்சனை வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காசை கொடுத்துட்டு பண பிரச்சனையை தீர்த்துறோம்னு சொல்லிடுறோம். ஆனால் ஞானம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ காசு கொடுக்கறது இல்லை, அந்த பிரச்சனை ஏன் வந்ததுங்கிறத பார்க்கறது, அடுத்த முறை அந்த பிரச்சனை வராமல் எப்படி நடந்துக்கிறதுங்கிறது தான் எதுவாக இருக்குது, ஞானமாக இருக்குது. இதை நாம் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் தொடர்ந்து பிரச்சனையில் வாழாமல் ஜெயத்தில் வாழ ஆரம்பிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானத்தை கற்க விரும்புகிறீர்கள்? ஆமென். அதிசயங்கள், அற்புதங்கள் இதையெல்லாம் நாம் நம்புகிறோம், நம்ப வேண்டும். ஆனால் அதிலும் மேலான வழிகள் தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் விஸ்டம், அதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல சுத்தின இடத்துல நீங்கள் சுத்த மாட்டீங்க, வேகமாக சுதந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், சுத்தாமல் சுதந்திரிப்பேன். ஆமென். அதனால் இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும், உங்களை மாற்றுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் உணர்த்துதலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணும். என் மகனேன்னே பேசி உங்களை மாற்றிடுவார். ஆமென். எல்லா காரியங்களை குறித்த அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது உங்களுக்கு தரும். அதுதான் விஸ்டமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இன்றைக்கி சில காரியங்களை பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 19 வச்சுருக்கீங்களே, அப்படியே வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 1 பாருங்கள், Proverbs chapter 1. இந்த நீதிமொழிகளின் பயன்பாடு என்ன அப்படின்னு இந்த புக்கு ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாங்க. எனக்கு பைபிளை பார்த்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, படிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய பயன் என்னன்னு முதல்ல சொல்லிடுறாங்க. இதே மாதிரி தான் சங்கீத புத்தகம். சங்கீதம் 1 என்ன போட்டிருக்கோம், 150 அதிகாரம். பைபிள்லேயே பெரிய புக்கு எது, சங்கீதம் தான். படிக்கிறதுக்கு முன்னாடியே நீ படி அப்படின்னு சொல்லலை, படித்த சேரதெல்லாம் வாய்க்கும். முதல்ல பெனிஃபிட்லாம் சொல்லிடுறாங்க. இலையுதிராத மரத்தை போல இருப்ப, பார்த்துக்கோ, சேரதெல்லாம் வாய்க்கும், தண்ணீரில் நடப்பட்ட மரம் மாதிரி உன் வாழ்க்கை இருக்கும். சங்கீதம் 1 நல்லா படிச்சிட்டாலே அப்புறம் சங்கீதம் படிக்காமல் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, அந்த பெனிஃபிட். எப்போவுமே கடவுள் அப்படி தான் பேசுகிறார். கடவுள் சும்மா நீ ஆலயத்துக்கு வா, சும்மா என்ன தேடு, இப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் அதனுடைய பயனை எப்போவுமே நமக்கு சொல்லுவார். ஏன்னா அவரை தேடுவதில் எவ்வளவு பயன் இருக்குன்னு தெரிஞ்சால் யாரோ நமக்கு சாட்டக்கம் போச்சு குத்த வேண்டியதில்லை, நம்ம தன்னால் ஓடி வந்துடுவோம். அதனால தான் தேவன் எப்போவுமே முதல்ல பயனை சொல்கிறாரு. அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ நான் கூட ஒரு புக் எழுதியிருக்கிறேன், அதில் பின்னாடி போட்டிருக்கிறேன், இப்புத்தகம் உங்கள் வாழ்வை புதிதாக்கும் ஒரு உன்னத படைப்பு. இப்புத்தகம் உங்கள் கையில் வைத்திருப்பது வெற்றி வாழ்க்கைக்காக நீங்கள் செய்த முதலீடாகும். இப்புத்தகத்தினால் ஏற்படும் சிந்தை மாற்றம் உங்கள் சிறைகளை மாற்றும், உங்களை சிகரம் ஏற்றும், உங்களில் இருக்கும் வெற்றியை பார்க்க தூண்டும். இப்படிலாம் அந்த புத்தகத்தை பற்றி போடுங்கன்னா
ஓ இவ்வளோ பயன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்கி படிக்கிறாங்க. இதெல்லாமே ஆண்டோட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். இப்போ நீதிமொழிகள் 1 கூட எப்படி சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 1:1 பாருங்க. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால், எல்லாம் சொல்லுங்க, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் யோசனை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். அப்புறம் நிறைய பெனிஃபிட் அதிலே வந்திருக்கு. முதல்ல என்ன சொல்றாரு, இதை படிச்சனா ஞானம், நிதானம், விவேகம், நீதி எல்லாத்தையுமே நீ அடையலாம். என்ன சொல்லுங்க, அடையலாம். நல்லா இப்படி சொல்லி சொல்லுங்க, கை சொல்லுங்க பார்க்கலாம், அடையலாம். சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே ஒன்று அடையிறது தான், டெய்லி ஒன்று அடையிறது. அல்லேலூயா. யூ அச்சீவ் சம்திங். ஒவ்வொன்றையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டே போகிறீங்க, அடைந்து கொண்டே போகிறீங்க. அதுக்கு தான் கடவுள் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டுருக்கிறார். சும்மா இருந்தீங்கன்னா பரவசமே போயிடும். ஒவ்வொன்றையும் நான் டெய்லி பார்க்குறேன்னா தான் பரவசம் வரும். ஆமேன். இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, என்னதோ போது பிரதர் அப்படிம்பீங்க. ஆனால் டெய்லி ஒரு நன்மையை உங்களால் பார்க்க முடியும். எல்லாம் சொல்லுங்கள், இவைகளால் ஞானத்தை அடையலாம். எத்தனை பேர் ஞானத்தின் தேவையை நீங்கள் உணர்கிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தேவையை உணர்ந்தால் தான் நீங்கள் அதை அடைவீங்க. அதான் சொல்கிறோம்ல, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் பேர் தான் கை தூக்குனீங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஞானத்தெல்லாம் அவ்வளோ தூரம் என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறதே இல்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் என்ன நினச்சிடுறாங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப இருக்குது, நமக்கு தெரியாதா. பேசும்போது முக்கால்வாசி இப்படியே பேசுவாங்க பாருங்கள், அதெல்லாம் தோற்று போயிடுவாங்க. நமக்கு நம்ம அனுபவத்தில் பார்க்காததா, பார்த்தோமே அனுபவத்தில் மண்ணக வீட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் தூர வச்சுட்டு, ஆண்டவரே இந்த மண்டைக்கு ஒன்றுமே ஒழுங்காக வரமாட்டுக்கு, கொஞ்சம் ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. ஓடாத வண்டி ஓடும். இதுவரை நின்று போனது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஆமென். ஏன்னா தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் தங்கும். ஆமென். இந்த ஹம்பிளா என்னைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு விஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒன்றும் தெரில ஆண்டவரே. இப்போ கூட விட்டுருங்களேன், ஆரம்ப நாட்கள்லாம் நான் ஒரு பிரசங்கம் பண்ண போகணுன்னா ரொம்ப நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, என்னை கூப்பிட்டுட்டீங்களே ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு, நிறைய கூட்டங்கள்லாம் பேசணும், செமினார்லாம் பேசணும். இது வரைக்கும் ஒரு குறைஞ்சி பார்த்தா கூட ஒரு 1000 தலைப்பில் பேசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக. இப்போ எனக்கு என்ன தோணும், சண்டே காலையில் நமக்கு தெரியாத ஒரு பிரசங்கமா, அந்த 1000ல் ஏதாவது 1, 2, 3 சேர்த்து அதில் 2, 3 பாயிண்ட் எடுத்தால் அழகாக என்ன பண்ணிடலாம். பாருங்க, நீங்கள் சிந்திக்கிறத நான் சிந்திக்கிற மாதிரியே சொல்கிறேன். கரெக்டாக கவனமாக விளைவிக்கணும். பரவாயில்லையே, இவர் அவரையே திட்டிக்கிறார அப்படிங்கிற மட்டும் தப்பாக கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. அப்புறம் இதை நான் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன். என்னுடைய திறமைகள், என்னுடைய ஆற்றல் மேலே ஒரு அதீதமான சார்ந்து கொள்ளுதல் என்னை அறியாமலே உருவாயிடுச்சு. எப்போவுமே பாருங்களேன், முதல்ல தோல்வியை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற நிலை இருக்கும். அப்புறம் ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ வெற்றியை எப்படி சமாளிக்கிறது நிலைமை வந்துடும். ஹலோ, எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சிச்சு? பரவாயில்ல, 15 பேருக்காவது புரிஞ்சிருக்கா? அதனால தான் இந்த இடத்துல ஞானம் போதிக்கிறோம். மற்ற இடம் மாதிரி சத்தத்தை போட்டு அனுப்ப மாட்டோம். சில இடத்துல போனீங்கன்னா ஒன்லி சவுண்டு மட்டும்தான் இருக்கும். சத்தத்தை அல்ல சத்தியத்தை கேட்க வாருங்கள். என்ன இங்கே சத்தமே இல்லை, அப்போ வல்லமே இல்லைன்னு நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்டாக இருந்ததுன்னா வல்லமையான சர்ச்சை. நான் இப்போ கொஞ்சம் அமைதியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா சிலருக்குலாம் எப்படி இருக்கும், என்ன இவர் அபிஷேகத்தில் பேசுகிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நான் மட்டும் இந்த இடத்துல நின்று இந்த நாளிலே இந்த வேலையிலே என்ன சகோதரனே வல்லமை ஐயாவுக்கு பாருங்க அபிஷேகம் அப்படியே இறங்கிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ இவங்களுடைய இவங்க எப்படி படித்து வச்சிருக்காங்கன்னா, ஒருத்தர் சத்தமாக பேசிட்டா என்னது வல்லமை, அதுக்கு பேர் தான் என்னது. ஐயோ, இப்படி எத்தனை காலம் தான் ஏமாந்து போவீங்க. இப்படியே
சத்தமாக பேசுறீங்களா? தீர்க்கதரிசி அப்படிதான் நினச்சிட்டு இருக்கான். புயல் அடிக்குது பாரு, பூமி அதிர்ச்சி பாரு, கத்தர் வருவாருன்னு பார்த்தா கத்தர் வரல. கத்தர் வந்து தம்பி தம்பி சும்மா நீ கத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி அப்படிங்க, சும்மா இருப்பா கத்தருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்க. அவர் மெல்லிய சத்தத்தோடு அவனோடு பேசினார். பூமி எதிர்ப்பு மூலமா பேச மாட்டார்லாம் நான் சொல்லலை, எப்பவுமே அதிர்ந்துட்டு இருந்தா இப்படி சில நேரம் கொஞ்சம் மெதுவாக கூட பேசுவார். மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவ்வளோ சொல்கிறேன் நான், அப்புறம் வருத்தப்படுவீங்க. தோல்விகளில் இருக்கும்போது நாம் எவ்வளவோ சார்ந்துக்கிற நாம் கொஞ்சம் ஜெயிக்கும் போது சார்ந்துக்கிறது இல்லை. குழந்தையா இருக்கும்போது என்னை தூக்குப்பா என் கூடவே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிள்ளைங்க கொஞ்சம் டீனேஜ் அறியும்போது எனக்கு தெரியாதாக்கும் அப்படிங்கும். அப்போ தான் நமக்கு சுருன்னு ஆகும். என்னடா என் பக்கத்துலேயே இருங்க, கூடவே வாங்க, தள்ளிப்போ அப்படிங்கும். நானே பார்த்துக்கிறேங்க. நமக்கு ஒரு மாதிரி ஆகும். கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சோ, பாலூட்டி வளர்த்த கிளி. இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம். ஆனால் இது நமக்கு நிறைய நேரத்தில் தெரியாதா, நம்ம உடனே உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். அன்றைக்கெலாம் என் சேலையை பிடிச்சிக்கிட்டே அலைஞ்சான், இப்போவும் உங்கள் சேலையை பிடிச்சிட்டு அலையணுமா? இப்போ பிடிக்கிறதுக்கு இன்னொரு சேலை வந்துடுச்சு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, உங்களை திட்டினதுக்கே கேட்டுட்டீங்க. இது எல்லாமே ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் ஆகிறோம். இது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அது மாதிரி பாருங்க, நாம் வந்து தோல்வி நேரத்தில் அந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபா வருமானம் கூடி இருக்கக்கூடாது பாருங்க. சண்டே நான் ரொம்ப பிஸி இல்லை, கத்தரா சண்டே தான் தொழுது கொள்ளணுமா, செவ்வாய்க்கிழமை வரக்கூடாதா அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபா கூடி இருக்குது. இப்போ 1000 ரூபாய்க்கு இவங்க ஒரு மாதிரி நில குழஞ்சி போயிடுவாங்க பாருங்க. அதனால தான் பாருங்க, சிலர்லாம் பாருங்க வெற்றி அவங்களுக்கு கையாள தெரியல. ஆண்டவர்கிட்ட தோல்வியை கையாளுறதுக்கு மட்டும் கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னுடைய வெற்றியை கூட கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாருங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்க் விஸ்டம். ஆமென். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் என் வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தது. அப்போ அந்த ஃபெயிலியருக்கான காரணத்தை நான் தேடினேன். அப்போ ஆண்டவர் இதை எனக்கு புரிய வச்சார். பிரசங்கி புத்தகம் எடுத்துக்கோங்க, பிரசங்கி. அது கூட சாலமோன் எழுதினது தான். 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9:11 வசனம் எடுத்தீங்களா? பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. ஏன்னங்க எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்குது இந்த வசனம். நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது ஓடுறதுக்கு எது போதாதான்? ஓடுறதுக்கு வேகம் தானே வேணும். ஆனால் பைபிளில் போட்டுக்குது அது போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. அடுத்தது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும், எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லையே. புத்திசாலி மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லையே அப்படின்னு ஒரு தத்துவம் இந்த உலகத்தில் பேசுகிறாங்க. பிரசங்கியும் அது ரிலேட்டடாக தான் சொல்ல வர்றாரு. என்ன சொல்கிறாரு? இங்கே பார்ப்பா, திறமையினால் மட்டுமே ஜெயிச்சிடறதில்ல, வேகத்தினால் மட்டுமே ஓடிடுறதில்ல. அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் திறமையே இல்லை, ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்துக்கும் போது கொஞ்சம் திறமெல்லாம் வருது. அதான் கிளிக்கு கொஞ்சம் ரெக்க முளைக்குது, அப்படியே கொஞ்சம் பலம் நடையுது. ஆனால் ஒன்று என்ன ஆகிடுதுன்னா அப்படின்னு ஆகிடுது. இந்த ஏரியாவுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்டா மண்ணை கவரும் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் திறமையே இல்லை, கிருபையை மட்டும் நம்பினோம். அப்புறம் கொஞ்சம் திறமை வந்துடுச்சு. இப்போ எதை தான் அதிகமாக நம்புகிறோம்? திறமை. இது எனக்கு தெரியவே இல்லை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், விழுதலுக்கு முன்னானது மன
மேட்டின்மை. நாம் எப்போல்லாம் கீழே விழுகிறோமோ அங்கு பெருமை என்கிற ஒரு காரியம் எப்போவுமே இருக்கிறது. பெருமைன்னு சொன்னால் ஒருத்தர், அதாவது தேவனை சார்ந்து கொள்ளாதது அல்லது ஆலோசனைகளை கேட்காதது கூட என்னதாக தான் இருக்குது, பெருமையாக தான் இருக்குது பாருங்களேன். அப்போது இந்த இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு திறமை கொடுத்ததே நான் தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வெற்றியை கையால் தெரியல, அல்லது அந்த வெற்றியே டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிற. அதனால தான் தொடர்ந்து ஃபெயிலியர் பார்க்குற. இப்போ என்ன பண்ணு, பிலீவ் மை ஃபேவர். அன்னையிலேருந்து ஒரு காரியத்தை நான் பண்ணேன், என்னுடைய ட்ரஸ்ட் அப்படியே மாற்றினேன். நான் என்னோடய நம்பிக்கை அப்படியே மாற்றுறேன். எனக்கு என்ன திறமை, எனக்கு என்ன ஆற்றல், இதனால் நான் உன்னை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத தாண்டி முதலாக என் நம்பிக்கையை நான் ஷிஃப்ட் பண்ணேன். எங்கே ஷிஃப்ட் பண்ணேன்னா, தேவனுடைய தயவு. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய தயவு. எல்லாம் சொல்லுங்கள், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த த ஃபேவர் ஆஃப் காட், தேவனுடைய தயவு வந்துடுச்சுன்னா, சில திறமசாலிகள் சாதிக்காத கூட தேவன் உங்களை வச்சு சாதிக்க வைப்பார். சிலருக்கு திறமை இருக்கும், அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் மூலமாக அதை பண்ணி முடிப்பார். உங்கள் மூலமாக அந்த காரியங்களை அவர் நடப்பித்து காட்டுவார். அதுதான் தேவ செயலாக இருக்கிறது, அதுதான் தேவனுடைய நேரங்களாக இருக்கிறது. ஆமென். இட்ஸ் a டைமிங், God's favor and God's timing. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, right time in the right place. எல்லாம் சொல்லுங்க, right time in the right place. அதாவது கடவுள் உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்துல உட்கார வைப்பார். ஒருத்தன் நாள் முழுவதும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவர் வந்திருக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் அப்போ தான் போயிருப்பீங்க, சார் 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தாங்க, உள்ளே போங்கன்னு உங்களை அனுப்புவாங்க. அப்போ ரொம்ப நேரம் காத்திருந்து நேரம் செலவு பண்ணவனுக்கு நடக்காதது 5 நிமிஷத்தில் போன உங்களுக்கு நடக்கும். அதுதான் சமயமும் தேவ செயலும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, திறமெல்லாம் வளர்த்துக்கிறது நல்லது, திறமையிலலாம் போகிறது நல்லது. ஆனால் அதில் வளர 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 இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எப்படி நம் தோல்விகளை கையாள நாம் தேவனை சார்ந்து கொண்டோமோ அதுபோல் நம் வெற்றிகளை கையாளவும் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர்லாம் பாருங்கள், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போமே சில பேர் தோல்வியிலிருந்து எழுமின்றிருக்கீங்க. சில பேர்லாம் படுபயங்கரமான வெற்றியை பார்க்க போகிறீங்க சீக்கிரமாக. அன்லிமிட்டெட் சக்ஸஸ், ஐ டெல் யூ, அன்லிமிட்டெட் வெல்த், அன்லிமிட்டெட் சக்ஸஸை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அளவே இருக்காது, அவ்வளவு பார்க்க போகிறீங்க. ஆமென். ஆனால் ஆண்டவரை இப்போவுமே பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அளவில்லாமல் வரும் பொழுதும் நீர் எனக்கு ஞானமாக இருப்பீராக, நீர் எனக்கு பலனா இருப்பீராக. ஆமென். நிறைய பேர் இங்கே தான் மிஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் பாருங்கள், ஒரு தேவைக்காக கடவுளை தேடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம் தேவைக்காக அவர்கிட்ட கூட வரலன்னா வேறு எங்கே தான் போகிறது. ஆனால் அந்த தேவை ஃபினிஷ் ஆன உடனே ஆளே காணாது பாருங்களேன், அது ரொம்ப தப்பு பாருங்க. ஒருத்தங்களாம் கல்யாணமே ஆகலைன்னாங்க, குழந்தையே இல்லைன்னாங்க, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் ஆயிடுச்சு, ஆளை தான் காணும். ஒருத்தங்க எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு வருவாங்க, வேலையே இல்லைன்னாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன், ஜோம் பண்ணுங்க கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப வெறித்தனமாக ஆசீர்வதிக்கிற ஒரு பழக்கமா, இந்த ஃபார்ம் அப்படியே சைன் ஆகுதாக அப்படின்னு ப்ளஸ் பண்ண பாருங்க, அடுத்த வாரமே வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் சர்ச்சில் அவங்கள பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் வந்து ரொம்ப பிஸி. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பிள்ளையே இல்லைங்க. இப்போ பிள்ளை அழுது சண்டே சர்ச்சுக்கு வந்தால் தான் வீட்லேயே உட்காந்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் பாஸ்டர், யூடியூப்பில். அப்போ இதில் என்ன பிரச்சனைனா பாருங்கள், ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனி ஒன். நான் வந்து குற்றப்படுத்துறது இல்லை, அந்த வேலைங்க செய்கிறதே இல்லை யாருமே. பார்த்துலப்பா சொல்லுங்கள், குற்றப்படுத்துறது இல்லை சொல்லுங்கள், பார்த்துலப்பா சொல்லுங்க, குற்றப்படுத்துகிற வேலையெல்லாம் அங்கே பண்ணுறது கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தெரியல மெயின் பாயிண்ட் என்னன்ட்டு. அப்போனா என்ன, ஒரு சின்ன பிளெஸ்ஸிங்ஸை கூட அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல. பார்த்தீங்களா, ஒரு 100 ரூபா கூடி இருக்கக்கூடாது, ஒரு 1000 ரூபா கூடி இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன புகழ் தான் வந்திருக்கும், அதுக்குள்ளே ஆள் நான் தான் பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுவார். அந்த மாதிரி ஏற விடவே கூடாது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தோல்வியை கூட நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஆனால் வெற்றியில் நீங்கள் கையாளுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. ஆமென். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு இதை பேசணும் தெரியுமா? சீக்கிரமாக நீங்கள் பெரிய வெற்றிகளை பார்க்க போகிறீங்க, சீக்கிரமாக பெரிய செழிப்பை பார்க்க போகிறீங்க, சீக்கிரமாக நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா.
அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆஃப்டர் த மிரக்கிள். எல்லாம் சொல்லுங்க, ஆஃப்டர் த மிரக்கிள். அப்படின்னா அர்த்தம்னா, ஒரு அற்புதத்துக்கு முன்னாடி தேவனிடத்தில் வர்றது எந்த அளவுக்கு தேவையானதோ அதை விட அந்த அற்புதத்துக்கு அப்புறமும் வரணும் பாருங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இயேசு கேட்குறாரு, குணமானவர்கள் 10 பேர் அல்லவா? எத்தனை பேருங்க? 9 or 10? 9 பேரா 10 பேரா? 10 பேர். ஆனால் வந்திருக்கிறது எத்தனை? மீதி 9 பேர் எங்க? குணமாயிட்டல, பேச்சு குழம்பு வைக்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி என்னன்னா, இந்த கடனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எலியா கிட்ட வந்து ஒரு பெண் வந்து கேட்பா இல்லையா, தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்பா. என்ன கேட்பா? ஐயா, கடன் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க, தீர்க்கதரிசி ஐயா செத்து போயிட்டாரு, இந்த தீர்க்கதரிசி அதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறா, நிற்கிறா. அப்போது என்ன இல்லை, அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கி வை, என்ன வரும்னு சொல்கிறாரு. கதை தெரியலாம் உங்களுக்கு? அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா தெரியாதா? தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியாதவங்களாம் பின்னாடி சண்டே கிளாஸ் நடக்க அங்கே போயிடலாம். ஸ்பெஷல் கிளாஸ் அங்கே இருக்குது. அங்கே போனீங்கன்னா கதை சொல்லுவாங்க, இங்கே சத்தியம் சொல்லுவாங்க. அங்கே வந்து எண்ணெய் வந்து பெருகிடுது. இப்போ என்ன தெரியுமா, எனக்கு இந்த ஸ்டோரியில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, என்ன வீடு பூரா என்ன பெருகிடுச்சு, ஒரு அற்புதம் நடந்துடுச்சு. வழக்கமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதான் என்ன வந்துட்டுல, இனிமே காசு ஆக்கிற வேண்டியதான் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இவா தீர்க்கதரிசிட்ட மறுபடியும் வந்து, ஐயா சொல்லபடியே செய்தோம், எண்ணெய் பெருகிவிட்டது, இப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறா பாருங்க. தட் இஸ் த மேட்டர். ஆஃப்டர் த மிரக்கிள், ஒரு அதிசயத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் தேவனே அப்படி நீங்கள் நிற்பீங்கன்னா, நீங்கள் அடுத்தாலையும் ஜெயிக்கிறத யாரும் தடுக்க முடியாது. வெற்றிக்கு பின்னும் அடக்கமா இருக்கிறவன் மீண்டும் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். நம்ம ஆளுகளுக்கு என்னன்னா, சின்னதாயிட்டுனா தலகால் புரியும் அப்படின்னு என்னன்னா, இதை ஹேண்டில் பண்ற விஸ்டம் நமக்கு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவனே வெற்றியோ தோல்வியோ அதை கையாளும் ஞானத்தை எனக்கு தாரும். இன்னையிலிருந்து ஒரு காரியத்துக்காக ஆழமா ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு பேர் விஸ்டம். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு மாசத்திலே உங்க வாழ்க்கையில பல தீர்வுகள் வந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நான் சும்மா சொல்ல, நான் இன்னையிலிருந்து ரொம்ப தீவிரமாக ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேளுங்க, சின்னதாக பெருசோ. ஒரு குழம்பு வைக்கும்போது கூட, ஆண்டவர் ஒரு விஸ்டம் கொடுங்க, இன்னைக்கு பிரியாணி சூப்பராக வரணும், நீ பண்ணி பாருங்க, ஒரு புது ஃபார்முலாவே பிரியாணியில் உருவாகிருக்கும். அப்புறம் கேஎஃப்சியில் என்ன, உங்கள் பிரியாணி தான், தலப்பா கட்டுலாம் கிடையாது, நம்ம அக்கா கட்டு தான், நம்ம அம்மா கட்டு தான். ஆமென். ஐ எம் நாட் ஜோக்கிங். இது சாத்தியம், ஆகையால் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சிறியதோ பெரியதோ, எல்லாம் சொல்லுங்க, சின்னதோ பெருசோ, ஆஸ்க் காட், ஆஸ்க் விஸ்டம். ஆமென். அப்புறம் தான் பாருங்க, நான் பெரிய கூட்டத்தில் பேசுகிறேனோ சின்ன கூட்டத்தில் பேசுகிறேனோ, ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே மண்டைக்குள்ளே நிறைய இருக்குது உண்மைதான், ஆனால் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இன்னைக்கு களை கட்டிடும். ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, அதை போய் நான் இன்னைக்கு ஜனங்கிட்ட சொன்னேன்னா, ஜனங்க வந்த வண்ணமா போக மாட்டாங்க, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்புவார்கள். கிவ் மீ ஒன் வேர்ட். அப்புறம் தான் எனக்கு என்னுடைய ஸ்டைலே கொஞ்சம் மாறிச்சு. இப்போ பார்த்தா ஒரு பாட்டு கூட என்ன பாட்டு சொல்றாருன்னு யோசித்தே படிக்கிறேன் நான். ஹலோ, அதெல்லாம் சில நேரத்தில் மக்களும் சொல்லுவாங்க, அந்த நியூ இயர் சர்வீஸ்லாம் அந்த ப்ரொஃபட்டிக் சாங்காக இருந்தது, கடந்ததை நினைத்து கலங்காதே, அந்த பாட்டெலாம் பாடணும். ஒவ்வொரு முறையும் ஒரு சர்வீஸில் ஒரு பாட்டு பாடும்போது கூட அதை வந்து தேவனிடத்தில் கேட்கிறோம், தேவ ஆவியானுடைய தூண்டுதலினாலே அந்த பாடலை பாடுறோம், அது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. நமக்கு தெரியாத பாட்டா அப்படின்னா அப்புறம் படாத பாடாக போயிடும். எல்லாம் சொல்லுங்க, ஞானம். எத்தனை பேர் தேவன்கிட்ட கேட்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆஸ்க் காட், ஆஸ்க் காட். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு தீர்வும், ஆனால் அவர்கிட்ட கோடி தீர்வுகள் இருக்கிறது உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு. ஆமென். எஸ், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே அடைச்சி போய் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே. கடவுள் பாருங்க எப்படி பேசுறாரு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை அவர் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பார். Wisdom is not a formula.
Wisdom means the hearing God's voice every day, every circumstances. நேத்தை கேட்டதில்லை, இன்று. எல்லாம் சொல்லுங்க, இன்று. ஆமென். 3 நாளைக்கு முன்னாடி தான் பையனை பலி கொடுக்க சொன்னார். ஆனால் 3 நாளைக்கு வரைக்கும் அப்புறம் இப்போ என்ன சொன்னார்? கத்தியை கீழே போடுன்ட்டார். ஆமென். எஸ், இப்போ கதை வேற. இப்போ வேற மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். ஏன்னா இந்த முறை பலியாக போகிறது உன் பையன் கிடையாது, உன் பையனுக்கு பதிலாக ஒரு ஆடு. ஆமென். அப்போ கத்தர் பாருங்க, கத்தருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்கிறது தான் ஞானத்தின் வழிகளாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான செய்தி ஞானத்தை பற்றிய காரியம் மட்டும் இல்லாமல், நாம் வாசித்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் 19 என்ன வாசித்தோம்? மனுஷனுடைய மதியினம் அவன் வழிகளை தாறுமாறாக்கும், ஆனாலும் அவன் இருதயம் கத்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். இந்த தமிழ் உங்களுக்கு புரியுதா? அவன் மனம் கத்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும்னு அர்த்தம். அவன் அஃபண்ட் ஆகிறான். அஃபண்ட் வித் காட். அவன் மனத்தாங்கள் யாரோடு இருக்கு? கடவுளோடு. ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கிறாரு? ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சாரு? இல்லை ஆண்டவர் ஏன் செய்யலை? இல்லை ஆண்டவர் ஏன் செய்யாமல் விட்டுட்டாரு? ஆண்டவர் ஏன் அப்படின்னு இப்போ மனசு பூரா யார் மேலே தாங்கலாக இருக்குது? நான் சொல்லட்டுமா? வேதவசனம் சொல்லுது, மனிதனுடைய மதியினம் அவன் வழி என்னதான் மாத்துமா, ஆனா அவன் இருதயம் யாருக்கு விரோதமா தாங்கள் அடையுது? ஒய் காட் ஒய் இப்படி ஆயிடுச்சு. ஏன் தேவனே ஏன் அப்படி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் தேவன் ஒருபோதும் உங்களுக்கு எதிராய் செய்கிறது இல்லை. ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் மனத்தாங்கள் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மாறாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் எங்கே மிஸ் பண்ணுறேன் எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கலாம். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவார். ஆமென். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்கள் பட்சமாகத்தான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எதிராக ஒருபோதும் இல்லை. அவரே உங்களுக்கு எதிராக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் தாங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வர்ஷிப் பண்ணும்போது கூட நான் சொன்னேன் இல்லையா, சில காரியம் உங்களுக்கு புரியலை, ஆனால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் உம்மை சேவிப்பேன். அல்லேலூயா. எனக்கு சில காரியம் விளங்கலை, ஆனால் கூட நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, ஏன்னா நீர் உத்தமராக இருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், நீர் போதுமானவராக இருக்கிறீர், நீர் எனக்கு புரியாத இந்த காரியத்தில் கூட வெளிச்சமாய் நீர் எனக்கு இருக்கிறீர். ஆமென். அது ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். நிறைய பேர் இன்றைக்கும் பாருங்க கர்த்தரை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் ஏன் பண்ணல, ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணார். எப்போவுமே பாருங்களேன், ஆண்டவரெல்லாம் உங்களால் குற்றவாளிக்குள்ள நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் நீதிபரர். அல்லேலூயா. அவரிடத்துல என்ன கிடையாது? அநீதியே கிடையாது. நீங்கள் வேணால் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கலாம், ஆண்டவரே என்ன நடந்துச்சு, இல்லை நான் எங்கே மிஸ் பண்ணேன்னு நீங்கள் கேட்கலாம். அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லது அதை எப்படி சரியாக்குறதுங்கிற ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். மாறாக நீங்கள் தேவனிடத்தில் மனத்தாங்களோடு இருப்பதால் எந்த பயனும் என்ன பண்ண போகிறது கிடையாது, ஏற்பட போகிறதே கிடையாது. இதில் என்னென்னா, கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் மனத்தாங்களாக இருக்கும்போதும் உங்களுக்காக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதான் அவருடைய கிருபை. நீங்கள் ஒரு மாதிரி மனத்தாங்களாக இருக்கிறீங்களே, அஃபண்டாக இருக்கிறவங்களுக்காக அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, அவர் பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆமென். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க வேண்டியது இல்லை. தேவன் பேரிலே ஒரு மனத்தாங்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மனதை மாற்றுங்க, உங்கள் மனதை திருப்புங்க. தேவனே நீர் நல்லவர், நீர் உத்தமர், உம்மிடத்தில் அநீதி இல்லை என்பதை அறிக்கை செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியம் தாமதிச்சிருக்கலாம், சிலது கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். உடனே ஏன் அப்படி ஆயிடுச்சு, இல்லை இல்லை போட்டு உங்கள் மூளைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், காட்ஸ் டிலேஸ் இஸ் நாட் காட்ஸ் டினாயல் அப்படிங்கிறாங்க. தாமதித்தார் அப்படிங்கிறதுனால தேவன் அதை தள்ளிட்டார்னு அர்த்தம் கிடையாது. சில தாமதங்களை தேவன் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. சில தாமதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் முடிய பண்ணுவார். இப்போ லாசருவின் வியாதியின் போது வராத இயேசுவை பற்றி மரியாளும் மார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? மனத்தாங்கள் அடைகிறார்கள். நீர் லேட்டா வந்துட்டீரே ஏசப்பா.
அல்லாட்டா நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாமே நியாயமான கேள்வியா இல்லையா? என்னங்க நியாயமான கேள்வியா இல்லையா? ஆமாண்ணா அப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா அப்படி ஆட்டுங்க. நியாயமான கேள்வியா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க அப்படிங்கிறீங்களா? தலதோஷமா மூக்கடைப்பா ஆமாங்க ஆமாங்க. ஆமா, நீங்க சீக்கிரமா வந்திருந்தா, நீங்க இருந்திருந்தா எல்லாம் ரைட்டு. ஆனா இயேசு அவளுக்கு ஒரு மனத்தாங்கலா இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கல. தன் சகோதரன் என்ன பண்ணிட்டான்? மரித்து போயிட்டான். எதிர்பார்த்த காரியம் நடக்கல, எதிர்பார்த்த நேரத்துலையும் அது நடக்கல. அப்போ என்ன ஆகுது? அஃபண்ட் ஆகுது. ஏன் ஆண்டவரே, இதுல வேற இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் அப்படின்னு பெற போட்டிருக்கு. நல்லா நேசிச்சார் ஐயா, கல்லறைக்குள்ள போயிட்டானே. கேள்வி வருதா வரலையா? இப்போ ரொம்ப நேசிச்சாருன்னா வந்திருக்கணும்ல. எங்கெல்லாமோ சடார்னு இப்போ புயலில் மாட்டிட்டு இருக்கும்போது கடல் அப்படியே நடந்து போகிறார் தலைவர், அதட்டிடுறார். அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம்ல. டக்குன்னு டைம் ட்ராவல்லாம் பண்ணி நிறைய முறை இயேசு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது வந்து டக்குன்னு லாசர்வே இந்த வியாதி நீங்குவதாக அப்படின்னு மாற்றிருக்கலாம். பண்ணிடலாமா பண்ணிடக்கூடாதா? இப்போ அவருடைய கேள்வி அதுதான். நீர் சீக்கிரமாக வந்திருக்கலாமே, நீங்கள் செஞ்சுருந்துருக்கலாமே, எவ்வளவோ அன்பு வச்சு போயிட்டானே தம்பி அப்படின்னு அக்கா அழுதுன்ட்டு தொடச்சிட்டு இருக்கா இயேசு மேலேயே. அவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள குற்றம் சொல்ல, அவங்கள குறை சொல்ல. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த வியாதி ஒரு பெரிய மகிமைக்கு ஏதுவாக மாறப்போகுதுங்கிறார். இது இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல, இவங்களுக்கு அது புரியவே இல்லை. சில காரியம் தாமதித்ததுனாலையும், சில காரியம் வேறு விதமாக நடக்கிறதுனாலையும் அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இங்கே வந்துடுது. ஆனால் அங்கே தேவன் ஒரு வரம்பை அவர்கள் வாழ்வில் மாற்ற விரும்பினார். என்ன வரம்பு தெரியுமா? அது வரைக்கும் ஒரு காரியத்தை மக்கள் பார்த்தாங்க. என்ன காரியத்தை பார்த்தாங்க? வியாதியாக இருந்தால் சுகமாக்கிடுவார், இதுதான் பார்த்தாங்க. முதலா அவர் மரித்தோரையும் எழுப்புகிறார் என்பது அதன் மூலமாக தெரிய வந்துச்சு. ஆமென். உங்கள் வாழ்விலே தாமதிக்கும் ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக இதுவரை வெளிப்படாத மகிமை ஒன்று உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே தேவன் வெளிப்படுத்துவதற்காக அதை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். யாரும் பார்க்காத ஒரு மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு சாம்பிளா நீங்க தான் இருக்க போறீங்க, அதுக்கு எடுத்துக்காட்டா நீங்க தான் இருக்க போறீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை பேசுவாங்க. இப்போ லாசர் கதைக்கு அப்புறம் இப்போ எப்படி பேசுறாங்க? மரிச்சிட்டா என்ன, எழுப்பிடுவார்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க சம்பவத்துக்கு அப்புறம் அப்படிதான் பேச போறாங்க. அப்படி ஆனா என்ன, அந்த அக்காவுக்கு பண்ணார்ல, அந்த அண்ணனுக்கு பண்ணார்ல, இவருக்கு பண்ணார்ல, உங்களுக்கும் செய்வார் என்கிற அற்புத சாட்சியாக நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் இருப்பீர்கள் என்பதான் காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வரம்பு அங்க மாறினது. என்ன வரம்பு தெரியுமா? 3 நாள்ல எழும்பினா ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அந்த யூதர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த சரீரத்தை விட்டு வெளியே வருகிற அந்த ஆவி 3 days எங்கே தான் இருக்குமா பாருங்க. இது அவங்க நம்பிக்கை. பாஸ்டர் சொன்னார்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. 3 நாள் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானா அப்படின்றாதீங்க. இது யாருடைய நம்பிக்கை? ஜூஸ் பிலீஃப், அவங்களுடைய நம்பிக்கை. 3 நாள் அங்கே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு, அதனால 3 நாள் எழும்பிட்டா ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு ஒரு வரம்பு இருந்தது. அதனால தான் சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டு நாருமே. அப்போ லேட் ஆயிட்டு நாருமேன்னு சொன்னாங்கல்ல, அதிலே தான் மகிமை வெளிப்படுகிறது. அதிலே தான் அவருடைய பிரசன்னமும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் வெளிப்படுகிறது. மனிதர்கள் ஒரு பண்டல் மாதிரி கெட்டி அப்படியே இது பண்ணி ஒரு மூளையில் ஒரு இதில் வச்சுட்டாங்க, முடிஞ்சதுன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அங்குதான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த லாசருடைய வாழ்க்கையில் அவங்க சகோதரிகளுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது? அவர் டைமுக்கு வந்திருக்கலாமே, சீக்கிரமாக பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பா,
லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாரப்பா. இந்த தாமதங்கள் இவ்வளவு மகிமையா இருந்திருக்கும்னா தாமதமே நல்லதுன்ட்டாங்க. வாங்க, நான் சொல்றேன், நீங்க வெகு நாள் காத்திருக்கிற சில காரியத்திற்கு தேவன் இவ்விதமாய் பதில் அளிப்பா. நீங்கள் வெகு நாட்களாய் காத்திருக்கிற பல காரியங்களுக்கு தேவனுடைய பதில்கள் இவ்விதமாய் வரும். ஓ, காத்திருத்தல் கூட நல்லதா இருக்கிறது. இவ்வளவு மகிமை வெளிப்படுமானால் அது நல்லது நீங்க சொல்ற மாதிரி தேவன் செய்வார். அல்லேலூயா. உலகத்துக்குத்தான் தாமதம் என்பது சாபம். உங்களுக்கு தாமதம் கூட ஆசீர்வாதங்களா இருக்கிறது. தாமதம் கூட உங்களுக்கு நன்மைகளா இருக்கிறது. ஒத்தி போடுதலும் தள்ளி போடுதலும் கூட உங்களுக்கு மகிமையாய் மாறும் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. யார் வீட்டில்? லாசர் வீட்டில் விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. கல்லறையில் இருந்தவன் இப்போ எங்கே வந்துட்டான்? கரிசோறு பரிமாறிட்டு இருக்கான். நினச்சி கூட பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு, விருந்து நடந்துட்டுருக்கு. அந்த விருந்தில் என்ன தெரியுமா, நீங்கள் பைபிளில் படித்து பாருங்க, யாருமே ஜீசஸை பார்க்க வரலையா. லாசர் தான் அங்கே மெயின் ஹீரோ. உங்களை மெயின் ஆக்கிறதுக்கு தான் சில காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களை மெயின் ஆக்குறாரு அவரு. நீங்க தான் சென்டர் பிளேஸா இருக்க போறீங்க. You are a theme of God. நீங்கள் தான் கருப்பொருளா இருக்க போகிறீர்கள். உங்களை பார்க்கறதுக்காகவே சில பேர் வருவாங்க. அந்த சுகத்தை பெற்றவங்க நீங்க தானா? அந்த விடுதலையை பார்த்தது நீங்க தானா? அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில தான் நடந்ததா? உங்களை காண வந்தோம் என்று சொல்லுகிற அளவிற்கு மகிமையான, மகத்துவமான, மேலான காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் போட்டிருக்குது. பைபிள் கொஞ்சம் நியாயமாக சில காரியத்தை பேசுது. என்ன நியாயத்தை பேசுதுன்னா, காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். எஸ், இட்ஸ் a true. எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது? எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குதுங்க. என்ன why delays? ஏன் இப்படி தாமதம்? அது இருதயத்தை என்ன பண்ணுது? இளைக்க பண்ணுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விரும்பினது வருது, நீ விரும்பினது வருது. அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அந்த அளவுக்கு மகிமையானதை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் இந்த வியாதி மகிமைக்கு ஏதுவானதாக மாறுகிறது. சில காரியம் நடந்திருந்திருக்கலாம், ஆனால் நடக்கவில்லை. ஆனாலும் அது ஏன் நடக்கலைன்னா, இன்னும் பெரிய ஒரு மகிமையை நான் பார்க்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த நடந்திருக்கலாம் என்கிற சராசரி வட்டத்தில் கடவுள் உங்களை வைக்கல, உங்களை உயரான ஒரு மட்டத்தில் வச்சிருக்கிறாரு. அப்ப யாருக்குமே நடக்காத துரதிர்ஷ்டமானது உங்களுக்கு நடந்துட்டுன்னு இப்போ உணர்றீங்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல யாருக்கும் நடக்காத அதிர்ஷ்டமான மேலான காரியம் உங்களுக்கு நடந்தது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவ்விதமான ஒரு வாழ்வை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Glory to God. Why delays? Why delays? Why not now? ஏன் இப்போ இல்லை? எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் அஃபண்ட் வித் காட். தேவன் பேரில் மனத்தாங்களோடு இராமல் தேவன் பேரிலே துதி மனதோடு நீங்கள் இருங்கள். தேங்க் காட். யூ ஆர் குட் காட். நீங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு கூட ஒரு அருமையான ப்ரொஃபட்டிக் சாங் தான் நினைக்கிறேன் ஜவஹர் பாடிட்டு இருந்தார். அதில் ஒரு வரி நான் வரும்போது தான் கவனித்தேன். அது என்ன வார்த்தைகள், அதாவது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, மேலானதை செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைச்ச மாதிரி சுகம் கிடைக்கல தான், ஆனா சுகத்தை விட மேலா ஒண்ணு கிடைச்சது. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதாவது நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் அது நடக்காம இருக்கலாம், ஆனா அதை விட பெஸ்டா தான் நடக்க போதே தவிர அதை விட ஒஸ்டா உங்களுக்கு நடக்காது, அதை விட கீழே உங்களுக்கு நடக்காது. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்துவார். ஆமென். ஐ திங்க் ரொம்ப கரெக்டா தான் பாடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்க் விஸ்டம்.
நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். பேரிலே மனத்தாங்களோடு வாழாதீர்கள். அது தேவன் உங்களுக்கு போதிக்கிற ஒரு ஞானத்தின் காரியமா இருக்கிறது. Don't offend with God. அவரோடு மனத்தாங்களோடு இருக்காதீங்க. உங்களுக்கு புரியுதோ புரியல சொல்லுங்க, நீர் நல்லவர். எனக்கு தாமதிச்சிருக்கலாம், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கல. சில நேரத்தில் காமன் பீப்புளுக்கெல்லாம் நடக்குதுங்க, எனக்கு ஏங்க நடக்கல? அப்போ நீங்க காமன் கிடையாது. நீங்க அந்த வட்டத்துக்கு மேல இருக்கிறீங்க, அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிறீங்க, அந்த வட்டத்தை விட்டு வேற லெவல்ல இருக்கிறீங்க. எஸ் எஸ். எல்லோரும் விருந்துக்கு அழைக்கப்பட்ட போது தாவீது ஒதுக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? தாவீது காமன் மேன் கிடையாது, அவன் அத்தனை பேரிலும் விசேஷம். சில நேரத்தில் எல்லாருக்கும் நடக்கிற சாதாரண காரியம் கூட உங்களுக்கு நடக்க இருக்கலாம். அதனாலே நீங்க அஃபெக்ட் ஆகலாம். என்னங்க, சர்ச்சு கூட வர்றது இல்லை, இயேசுன்னு சொன்னது கிடையாது. அந்த காமன் மேனுக்கு நடக்கிறது ஏன் எனக்கு நடக்கல? அந்த சராசரி மனுஷன் வாழ்ற வாழ்க்கை கூட நான் ஏன் வாழலைங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்றேன், you are not a common man, you are not a just near man. நீங்கள் இந்த லோக பிரபுக்களில் ஒருவர்கள் அல்ல, நீங்கள் உன்னதமான தேவனுடைய மக்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்காக தேவன் மேலான ஒன்றை அவர் வைத்திருக்கிறார், சிறந்த ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் நேரிடாதது ஏன் எனக்கு நேரிடுகிறது? ஒரு காமன் மேனுக்கு படிப்படியா அப்படி ஆயிடு அப்படி போயிடுறான். எனக்கு ஏன் அப்படி இல்லை? என் வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாமே எதிரடையாகவும் விபரீதமாகவும் இருக்குதுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க சாதாரணமானவன் கிடையாது. நீங்க அந்த ஆர்டினரி வரிசையில நீங்க கிடையாது. யூ ஆர் ஸ்பெஷல். எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் அவிழ்க்கப்படவில்லை, யோசேப்பின் உடைதான் அவிழ்க்கப்பட்டது. ஏன்னா யோசேப்பு தான் மேல உட்கார போகிற விசேஷமான காரியங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறான். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதை இப்படி சொல்லலாம், யாருக்கும் நடக்காத அவமானம் எனக்கு ஏன் நடந்தது சொல்லட்டுமா? யாரும் பார்க்காத வெகுமானம் ஒன்றை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யாரும் பார்க்காத மகிமையான ஒன்றை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஓ எஸ். யாரும் பார்த்திராத அடிமட்ட தோல்வியை நான் ஏன் அடைஞ்சேன் நீங்க கேட்பீங்கன்னா, யாரும் பார்க்காத வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சில விஷயம் காமனாவே உங்க வாழ்க்கையில இல்ல, சராசரியாவே இல்ல. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கல, முடிய வேண்டியது முடிய வேண்டிய நேரத்துல முடியல, தள்ளி போயிருக்கிறது, தாமதமா இருக்கிறது. தன் காலத்தில் தன் கனி எல்லாம் போட்டிருக்குது, ஆனா எனக்கு மட்டும் அப்படி இல்லவே இல்லையே, வேற மாதிரி இருக்கேன்னு சொன்னா, அப்போ வேற லெவல் குளோரியை நீங்க பார்க்க போறீங்க, வேற லெவல் மகிமையை பார்க்க போறீங்க, விசேஷித்த ஒன்றை நீங்கள் காண போகிறீர்கள். யாரும் காணாத, யாரும் அறியாத, யாரும் தெரிந்திராத, யாரும் அனுபவித்தாத நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். எல்லா கல்லும் கட்டிடம் கட்டப்படும் பொழுது சேர்க்கப்பட்டு கொண்டேதான் வந்தது. ஒரு கல் மட்டும் தூக்கி தூரை போடப்பட்டது. ஒரே வண்டியில தான் வந்தோம், ஆனா என்ன மட்டும் தூக்கி தூர போட்டாங்க, எல்லா கல்லையும் தூக்கி வச்சிட்டாங்களே. ஒரு காமனா கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கலையே. நோ நோ நோ, நீங்க காமனுக்காக அழைக்கப்படல. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கத்தரால் ஆயிற்று. இது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எல்லாரும் மாதிரி ஏன் இல்ல? ஏன் நிறைய நிறைய ஏன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது? கடவுள் சொல்றாரு, நீ சாதாரணமானவன் கிடையாது. You are not a common man, you are not in the common cycle. அந்த சராசரியில நீ இல்ல. You are special, you are special to me, you are special to me, you are special to me. நீங்க உள்ள போயிட்டு வெளியில வர்ற ஆளு. எல்லாரும் நல்லா தான் இருக்குது, நம்ம மேல மட்டும் ஏன் போய் குற்றச்சாட்டு? யாருக்கும் நேரிடாத சில காரியம்லாம் நேரிடுது பாருங்க. அதுவே ஒரு சைன், அதுவே ஒரு அடையாளம். நேற்று கூட யாரோ பிரதர்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னேன். பக்கத்தில் ரொம்ப இருட்டா அல்லது ஷேடோ தெரியுதுன்னா அப்ப இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அது பக்கத்தில் தான் வெளிச்சமும் இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. இங்க கொஞ்சம் நிழல் தெரிகிறது என்றால் அருகிலே வெளிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம்.
ஷேடோ ஒரு மாதிரி டிம் ஆகுது. இல்லை அங்கே பக்கத்தில் தான் லைட் இருக்குது, பக்கத்தில் தான் வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இருந்தால் தானே நிழல்னே ஒன்று வரும். பக்கத்தில் தான் வெளிச்சம் இருக்குது, அருகிலே தான் அந்த காரியங்கள் இருக்கிறது. எப்போதும் சொல்லுகிற வார்த்தை தான், சத்துரு வருகிறான் என்றால் எதிரே பாருங்கள், பந்தி அங்குதான் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துருக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். எல்லோருக்கும் இருந்த மாதிரி இல்லைன்னா அப்போ ஏதோ விசேஷமான ஒன்றை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சிறப்பான ஒன்றை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். மேலான ஒன்றை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். மகிமையான ஒரு முடிவை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ரோட்ல இருக்கிறவன், வழியில இருக்கிறவங்க எல்லாம் சுகமாயிட்டாங்க. ஆனா இயேசு தினந்தோறும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அன்பா இருந்த அந்த வீட்டுல ஒருத்தன் வியாதியில செத்து போயிட்டான். எப்படி இருக்கும்? எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்களேன். டெய்லி வந்துட்டு போவார் இயேசு. அந்த வீட்டுல பாரு இப்படி ஒரு சம்பவம் நடக்க. இயேசு தான் டெய்லி வந்தாரா? இல்ல இயேசு வந்த வீட்டுல எப்படி இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு? இன்னைக்கும் நமக்குள்ளேயே அந்த கேள்வி இருக்கு. நம்ம வாழ்க்கையை குறித்து பல பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. என்ன டெய்லி எல்லாம் பண்றாங்க, இவங்க வீட்டுல எப்படி இப்படி ஆகுது, இவங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த சம்பவத்தை தான் மகிமையான சம்பவமாய் மாற்ற போகிறார். அந்த சம்பவத்தை தான் மகத்துவமான சம்பவமாய் மாற்ற போகிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுல நிறைய பேர் வருவாங்க, அந்த மகிமையை பார்ப்பதற்காக, அந்த மகத்துவத்தை பார்ப்பதற்காக, அந்த நல்ல காரியத்தை பார்ப்பதற்காக, அந்த மேலான காரியத்தை காண்பதற்காக உங்கள் இல்லம் தேடி வருவார்கள், உங்கள் வீடு தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவமானமா கேலியா பார்த்துட்டு போன அதே நபர்கள் உள்ளே வந்து விசாரிப்பார்கள், உள்ளே வந்து கேட்பார்கள், இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்லுகிற அளவிற்கு காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah, 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 hallelujah. You are not in the common ground. I tell you, நீங்கள் சராசரி வட்டத்தில் இல்லை. தாமதங்களையும் தள்ளி போடுதலையும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சராசரி வட்டத்தில் உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஏதோ ஒன்றில் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில நிரூபித்து காட்டுவார், அவர் அதை ப்ரூவ் பண்ணுவார். ஓ ரகாமோ ஷேக்ல மாந்தாரா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Oh, glory, 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 glory. யாரும் பார்க்காத அவமானங்களையும், யாரும் கேட்காத வார்த்தைகளை நான் கேட்டு விட்டேனே அப்படி இருப்பீங்கன்னா, இதுவரை எந்த சந்ததியும் உங்களை பத்தி அப்படி பேசியிருக்காது. அவ்வளவு புகழ்ச்சியான வார்த்தைகளை நீங்க கேட்க போறீங்க, அவ்வளவு மேன்மையான வார்த்தைகளை நீங்க கேட்க போறீங்க, அவ்வளவு உயர்வான வார்த்தைகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள், அவ்வளவு நல் வார்த்தைகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு சிறந்த வசனிப்புகள் உங்களை குறித்து சொல்லப்படுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாத்துங்க. Don't offend with God. அவர்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அவரை பார்த்து சொல்லுங்க, எனது எல்லாவற்றிலும் உம்மை சேவிப்பேன். ஐ டோன்ட் நோ, சுகமாயிருக்கணும், சுகமாவல, அப்ப வேற மாதிரி ஆயிருக்கு. வேற மாதிரி ஆனா கூட அதை எப்படி மகிமை ஆக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்க செய்வீங்க. இல்ல நாளாயிட்டுனா நாரிடும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாடுற அந்த சம்பவத்தையே நல்ல சம்பவமாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கும் பொழுது அங்கு நாற்றம் இருக்காது, அங்கு வாசனை இருக்கும். பேர் கெட்டு போச்சு, இப்படி இதாயிடுச்சு, எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் உனக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் அவர் உண்டாக்கும்படியாய் செய்வார். தளர்ந்து போகாதிருங்கள் இந்த கால வேளையில், சோர்ந்து போகாதிருந்த கால வேளையில். Never give up this morning. தேவனை இன்னும் உண்மையாய் சேவிக்க, உண்மையாய் அவரை தேட, உங்க வாழ்க்கையை இன்னைக்கு விட்டு தரதுக்கு அர்ப்பணிச்சு பாருங்க. நான் சொல்றேன், லேட் ஆகலாம், இதாகிற மாதிரி இருக்கலாம், தள்ளி போட்ட மாதிரி இருக்கலாம்,
ஏன்னா எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருச்சு, எனக்கு சீட்டு கிடைக்கல. இல்லை எல்லாருக்கும் அது முடிஞ்சு, எனக்கு முடியல. ஏன்னா நான் ஒரு துரதிர்ஷ்டசாலியா அப்படின்னு பிசாசு உங்களை உணர்ற மாதிரி பண்றான்னா, நான் சொல்றேன் அப்படி கிடையாது. யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல். தாவீதை அவன் அப்பா அழைக்கவில்லை. அதாவது காமன் இன்விடேஷன் அவனுக்கு கிடைக்கல. அவன் அப்பா அவனை அழைக்கவில்லை. ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவனுக்காக ஸ்பெஷல் இன்விடேஷனை, விசேஷித்த, ஓ glory, 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 glory to God. எல்லாருக்கும் இந்த சைஸ்னா உங்களுக்கு ஒரு மெகா சைஸ்ல அடிச்சு உங்களை கூடுவாங்க. மெகா சைஸ் இன்விடேஷன், the God's invitation, the God's invitation. மனிதனால் நீங்கள் மறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தேவனால் நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். மனிதனால் நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்றால் தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்க டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் அப்பாயின்மெண்டா மாறுது. ஹalleluya, ஹalleluya. உங்க ட்ரபிள்ல ட்ரபிள் வருது. உங்களுக்கு ட்ரபிள் ஃபார் யுவர் ட்ரபிள். உங்க எல்லா ட்ரபிளையும் தேவன் இரட்டத்தனையான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஹalleluya. remove the offend. ஹalleluya. remove the offend. எல்லா மனத்தாங்கல்களை எடுத்து போடுங்க. உங்கள் வழிகள் வாய்க்காமல் போயிருக்கலாம், காரியங்கள் தாமதமாய் போயிருக்கலாம், எப்படியோ போயிருக்கலாம். ஆனா தேவன் அதை மகிமையாய் முடிய பண்ணும்படியாய் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. எங்களை சுகமாக்கும்படியாய் அனுப்பப்பட்ட வார்த்தைகள், எங்களுக்காய் அனுப்பப்பட்ட ஞானத்தின் வார்த்தைகள், தெளிவின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறீர், எங்கள் மீது அன்பா இருக்கிறீர், இரக்கமும் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறீர் அப்பா. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை அனுப்பின போது அவர்களுக்காக நீர் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறீர், அவர்களுக்காக முடிக்க வேண்டியதை முடித்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் இனி சாதாரண வட்டத்தில் அல்ல, இவர்கள் ஒரு விசேஷ மகிமையை பார்க்க இவர்களை அழைத்திருக்கிறீர். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த ஆன்லைன்ல தூர இடத்துல எங்கெல்லாமோ இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I speak the special favor, the special glory. ஹalleluya, ஹalleluya. தாமதமானதினால அவங்க பார்க்க போகிற அந்த காரியம் இன்னும் மேலான ஒரு மகிமையை அவர்கள் காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. மேலான ஈடுகட்டுதலை அவர்கள் வாழ்க்கையில் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் அநீதி இல்லையே, ஸ்தோத்திரம். எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah, hallelujah. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஸோ கைகளை எடுத்துக்கொண்டு தேவனை கனம் பண்ணும்படியாக நாம் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் ஷோ பண்ணலாம். எஸ், இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. மெய்யாகவே இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ண விரும்பினால் அந்த கனத்தை கொடுப்பதின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்தலாம். எஸ், நீங்கள் ஆன்லைனில் ஷோ பண்ணலாம், கூகுள் பேயில் ஷோ பண்ணலாம், வேறு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஷோ பண்ணலாம், இல்லைனா ஃபோன் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம். கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்லைனில் பார்க்குற நிறைய பேருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அளவில்லாமல் உங்கள் பொருளாதாரத்தை இந்த ஊழியத்தில் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிவிங். நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து, நிறைய நாட்டில் இருந்து இதை பார்க்குறீங்க. அளவில்லாமல் உங்களுடைய பொருளாதாரம் இங்கே வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அவைகள் இந்த இடத்தையும் இந்த மக்களையும் ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. கைகளை எடுத்துக்கோங்க. அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க. தேவனே எல்லா நிறைவுக்கும் ஊற்றாயிருக்கிறார். என் கைகளில் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகையால் இந்த செல்வம் எனக்கு உண்டானது. ஆகையால் என் தேவனை நான் கொடுப்பதின் மூலம் கனம் பண்ணுகிறேன். என் தேவனை நான் கனம் பண்ணுவதால் என் களஞ்சியங்கள் நிரம்புகிறது. என் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். என் கைகள் வாரி இறைக்கும். நான் குறைவில் இருக்க மாட்டேன், நான் திருப்தியில் வாழ்வேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.